2010ல தாங்க iPhone 4 வந்து ரிலீஸ் ஆகுது. iPhoneவுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா, $289. உங்களோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அதே $289 குடுத்து, அவர் வந்து Teslaவுடைய ஷேர வாங்குறாரு. அந்த டைம்ல 2010ல Teslaவுடைய ஷேர் வந்து $1.2 கம்மி தான். ஸோ உங்கள்ட்ட iPhone 4 இருக்குது. அவருடைய Teslaவுடைய ஷேர் இருக்குது. அதே அமௌண்ட் குடுத்து வாங்கினதுனால, அவர்கிட்ட கிட்டத்தட்ட 249 ஷேர் Teslaவுடைய இது இருக்குது. ஸோ பேக் டூ 2025 இப்போ பார்த்தோம் அப்படின்னா, உங்கள்ட்ட iPhone 4 தான் இருக்குது. பட் ஸ்டில் அத சேல்ஸ் பண்ண இயலுமான்னு கேட்டா யாருமே வாங்க மாட்டாங்க. பிகாஸ் அது வந்து மார்க்கெட் ட்ரெண்ட விட்டு வெளியில போயிட்டு. பட் அவர் Teslaவுடைய ஷேர் வாங்கிட்டு இருந்ததுனால, இன்னைக்கு அந்த Teslaவுடைய ஷேருடைய பெறுமதி வந்து $342 வரையும் போகுது. ஸோ $2 கம்மி பண்ணிட்டு $340 ஒரு ஷேருக்கு அவருக்கு ப்ராஃபிட்ன்னு சொல்லி நம்ம எடுத்தா கூட, நான் டாலர்ஸ்ல கால்குலேட் பண்றேன். 340 இன்டு 249 ஷேர்ஸ் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட $84,660 வருது. ஸோ இந்தியன் ரூபீஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ₹80ல நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா, ஒரு டாலர் ₹80 அப்படின்னு சொல்லி மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ₹67,72,800 அவர் உழைச்சிருப்பாரு. ஆனா, அவர் போட்ட இன்வெஸ்ட்மென்ட் ரொம்ப கம்மி. ஏன்னா, அவர் போட்டது $289 தான். பட் இப்போ அவர்ட்ட இருக்கிறது $84,660. இந்திய ரூபீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ₹67,00,000 மேல எர்ன் பண்ணியிருப்பாரு. ஸோ இது சிம்பிளான ஒரு ட்ரிக் தான். நீங்க எந்த இடத்துல என்ன பொருள வாங்குறீங்க அப்படின்னு சொல்றத பார்த்துக்கோங்க. அண்ட் இன்வெஸ்ட்மென்ட்க்கு ரொம்ப முக்கியத்துவம் வந்து குடுத்துக்கோங்க. இதெல்லாம் கரெக்ட்டுப்பா. பட் இத பத்தி நான் எப்படி கத்துக்கிறது? நான் எப்படி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு சொன்னா, வெயிட். சும்மாவே ஷேர் மார்க்கெட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. டெஸ்லா வந்து மார்க்கெட்ல சக்சீட் ஆகும் அப்படின்னு சொல்றது 2010ல யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் பேர் தான் பிரெடிக்ட் பண்ணிப்பாங்க. வாரன் பஃபட் மாதிரி பீப்பிள். ஸோ இப்படி பிரெடிக்ட் பண்ணதுனால அதிகமான ஷேர்ஸ நம்பி வாங்கியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி நீங்க மார்க்கெட் பிரெடிக்ட் பண்ணணும். இந்த பிரைஸ் வந்து ஏன் கூடுது? எதுக்காக குறையுது? எக்கானமி எப்படி வொர்க் ஆகுது? இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க ஷேர் மார்க்கெட்ல கரெக்ட்டா காச போட்டு எர்ன் பண்ண முடியும். ஸோ ஷேர் மார்க்கெட்ட பத்தி நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா, கமாண்ட்ல வந்து ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. மோர் இன்ஃபர்மேஷன நாங்களே உங்களுக்கு சென்ட் பண்றோம்.